தனோ இங்க வா. என்னவா? இப்படி வா. இருங்க, குழந்தைய தொட்டில போட்டு வரேன். என்ன மாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? எதுக்கு தனோ? எதுக்கு தேவையில்லாம் விளையாட்டு கெட்ட பேர் எடுத்துக்கிற? அதுவும் எனக்காக? உனக்கே இவ்வளவு கோபம் வருது? யாரு வேணா என்ன வேணா பேசிட்டு போட்டுமே, அதுக்கு நீ ஏன் கோவப்படுற? தனம் சரியான ராங்க பிடிச்சவன் எது கெட்ட பேர் எடுத்துக்கிற? நான் உன்னை அப்படியே பெருசா சீராடி தாளாட்டி வச்சிருக்கேன்? கையில காலையில நகை நகையா பூட்டி வச்சிருக்கேன்னா, இல்ல பெட்டி பெட்டியா சேலை எடுத்து அதை நீ தினம் கட்டிட்டு இருக்கியா? ஒண்ணுமே இல்ல. உன்னை நான் சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணல. பின்ன எதுக்கு நீ என்ன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற? நீங்க சொல்ற மாதிரி நகையும் புடவையும் வச்சு ஜோடிச்சாதான் அவன் நல்ல புருஷன்னு யாரு மாமா உங்களுக்கு சொன்னது? அதெல்லாம் வெளி பகட்டு மாமா. அத வாங்கி கொடுத்தாதான் அவன் நல்ல புருஷன்னு எந்த பொண்டாட்டியும் சொல்ல மாட்டா. பொம்பளைக்கு வேணுங்கிறது பிரியம், பாசம், அன்பு. மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். இருக்கட்டும். நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்கு நான் சந்தோஷத்தை விட கஷ்டத்தையும் தருத்தத்தையும் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மாமா, சந்தோஷத்தை ஒன்னா அனுபவிக்கிறவங்களை விட கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிறவங்க மத்தியில தான் பிடிப்பு அதிகமா இருக்கும். எனக்கு பல நேரங்கள்ல சந்தேகமா இருக்கு, நீ இந்த மாதிரி என் மேல பிரியம் வச்சிருக்க அளவுக்கு நான் தகுதியானவன் தானா? மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க? உங்களோட அருமை உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஓ, அப்படி ஒரு தாக்கு. மாமா, சாப்பிட ஏதாவது பண்ணி தரேன். இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். மாமா, மெட்ராஸ்ல சீக்கிரமா போய் ஒரு வீடு பாத்துருங்க மாமா. வீடு பார்த்து நீங்க, நானு, பவானி, அப்பா எல்லாரும் அங்கே போயிடலாம். பவானி எப்படி இருந்தாலும் அங்கதானே படிக்கணும். அப்படியே நீங்க தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு வேலை பார்த்தா நம்ம வண்டி ஓடிடும்ல. அன்னைக்கு கோபிட்ட நான் பேசும்போது என்னோட சூழ்நிலை, நிர்பந்தம், படப்படன்னு பேசிட்டேன். ஆனா என் மனசு அதுக்கு ஒத்துக்கல. எந்த சூழ்நிலையிலும் தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க மாட்டேன். நீ சொன்னாலும் சரி, இல்ல மாமாவே என்கிட்ட நேரா வந்து சொன்னாலும் சரி, அதை செய்ய மாட்டேன். அப்படி இல்ல வேண்டாம் தானோ, வேற ஏதாவது பேசு. ஏன் மாமா இந்த விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? ஆமா தானோ, நீயும் மாமாவும் என் மேல பாசமா இருக்கீங்கன்னா அதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா தானோ, உனக்கு நான் புருஷன், மாமாவுக்கு நான் மருமகன், மச்சினேன். இந்த பந்தத்துல நீங்க எல்லாரும் என் மேல பாசமா இருக்கலாம். ஆனா கோபிக்கு என்ன இருக்கு? அவருக்கு எனக்கு என்ன சொந்தம் இருக்கு? பின்ன எதுக்கு என் மேல அவ்வளவு பாசமா இருக்காரு? அவருக்கு எதிரா அவர் தொழிலுக்கு பங்கம் வர்ற மாதிரி என்னால ஒரு துரும்ப கொடுத்துக்கு அந்த பக்கம் போட முடியாது. தயவு செஞ்சு இனிமே இந்த பேச்சு மட்டும் பேசாத. வேற என்ன வேணா பேசு, நான் கேட்டுக்கிறேன். வாங்க சார், உட்காருங்க. என்ன சார், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்று வேணாம். அப்புறம் வாங்கிட்டு போன பொருள் எல்லாம் நல்லா வேலை செய்யுதுங்களா? அதெல்லாம் இன்னும் பிரிக்கவே இல்லைங்க. என்ன சார், என்ன சொல்கிறீங்க? ரவி, நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்யணும், அதுக்காகத்தான் இப்போ வந்தேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தம்பி, உங்ககிட்ட எடுத்த பொருள் எதையுமே பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். அதையெல்லாம் நீங்கள் திருப்பி வாங்கிக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை தரணும். என்னங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்க?
நீங்க தானே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பொருள் எல்லாம் வேணும்னு கேட்டு உட்காந்துருந்து வாங்கிட்டு போனீங்க. இப்ப திடுதிப்புன வந்து எல்லா பொருளையும் திருப்பி தரேன், பணத்தை கொடுங்கன்னா இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு தம்பி, திருப்பி எடுத்துக்கங்க. என்னங்க இது சிறுபிள்ளைத்தனமா பேசுறீங்க? உங்க மகளுக்காக தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு போனீங்க, கொடுத்து அனுப்புங்க. மகளா, அந்த தருதல கழுதை எங்கேயோ ஓடி போயிட்டாளே, என் தலையில இடிய போட்டுட்டு போயிட்டாளே. அவளுக்காக வாங்கின டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நடு ரோட்ல போட்டு உடைக்கவா முடியும்? எவ்வளவு ஆசையா வளர்த்த பொண்ணு என்ன அசிங்கப்படுத்திட்டு ஓடி போயிட்டாளே. இந்த பொட்ட கழுதைகளை நம்பவே கூடாது தம்பி. அப்படியா? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு ஊமை மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்துல ஓடி போயிட்டா ஓடுகாலி நாய். யார வேணாலும் நம்பலாம், இந்த பொம்பளை பிள்ளைங்களை நம்பவே கூடாது. அமுக்கணி மாதிரி இருப்பாளுங்க, ஆனா மனசுல 1000 இருக்கும். உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் தம்பி. நான் கொடுத்த பணத்தை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. உங்க பொருள் எல்லாத்தையும் வண்டியில போட்டு அனுப்பிடுறேன். ரொம்ப நொந்து போயிருக்கேன் ஐயா. பொட்ட கழுத பண்ணின துரோகத்தினால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன் ஐயா. 18 வருஷம் என்ன பாடுபட்டு பாசமா வளர்த்த. ஒரே நாள்ல எவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டு ஓடி போயிட்டாளே. இதுக்கு தான்பா பொம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கவே கூடாது, பெத்துக்கவே கூடாது. ஐயோ, சரி சார், நீங்க பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி அப்பா, நான் வர்றேன். தேச்சா ஒரு எவ்வளோ இருக்கு தக்காளி? 10 வரணும். அண்ணே, என்ன ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? என்னடா பண்றது? வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் தொழிலை ஒழுங்காக கவனிக்க முடியும். நிர்மலா பிரச்சனை கொஞ்ச நாள்லயே நம்மளை ஆட்டி படைச்சிருச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நானும் நினச்சி கூட பார்க்கலண்ணே. இவ்வளோ பிரச்சனையிலையும் ஒரே ஒரு விஷயம் தான் ஆறுதலாக இருக்கு. என்னடா பேசுற? தங்கச்சி புருஷன் இவ்வளோ பெரிய குண்டை நம்ம தலையில தூக்கி போட்டு போயிருக்காரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியல. தங்கச்சி அழுதுட்டு வீட்டில் இருக்கு. அவ பெற்றிருக்கிறது பொன் குழந்தை. இதுல உனக்கு எந்த விஷயம் ஆறுதலா இருக்கு? நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்டுண்ணே. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நிர்மலாவோட தைரியம், நிர்மலாவோட இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இவ்வளோ வேதனைகளுக்கு அப்புறம் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இவ்வளோ தைரியமா இருக்கவே முடியாது. அந்த விதத்தில் நிர்மலோட உறுதியை நம்ம நிச்சயமா பாராட்டணும். அதைத்தான் நான் ஆறுதல்னு சொன்னேன். நீ சொல்றது கரெக்டு தான்டா. ஒருவேளை அவ உடஞ்சு போயிருந்தானா அவளை தேத்துறதே பெரிய வேலையா இருந்திருக்கும். சரி, இப்போ அதை நினைக்க வேண்டாம், விட்டு தள்ளுங்க. முன்னாடி எல்லாம் கடைக்கு வந்தா தொழிலை பத்தி பேசுவோம். இப்போ தங்கச்சி, மச்சின, குழந்தை, குட்டி பிரச்சனை இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வேண்டாண்ணே, இனிமேலும் இதை பற்றிலாம் நம்ம நினைக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். இப்போ நம்ம ஒரே கவனம் பிஸ்னஸில் மட்டுமே இருக்கணும். காசு சேர்க்கறது மட்டுமே நம்ம குறியா இருக்கணும். ஆமாண்டா, நம்ம கையில் 4 காசு சேரணும். அப்போதான் மற்ற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தானே சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து லாரி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுற வழி பார்ப்போம். படணும்டா. அதுதான் நல்லதுன்னு தோணுது, அதுதான் சொல்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். எங்கடா கிளம்பிட்ட? இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சந்தோஷ் தனி கொடுத்துன்னு போனார்ல, அவர் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதான் ஒரு டெம்போ வச்சு எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். சரி, கிளம்பு. நீ எழுதுவே, நான் வந்து பார்க்க. போயிட்டான்.
விஜய் கிளம்புறேன். என்னங்க மத்தியானம் சாப்பாடு? இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வேண்டாம். ஏன்? இல்ல அது வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. சரி, அப்ப வெளியே போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. இல்ல விஜய், வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. வெளியூரா? என்ன திடீர்னு? இல்ல திருவள்ளூர் வரைக்கும் தான். என்ன விஷயமா போறீங்க? என்ன விஜய், கார்மெண்ட்ஸ் விஷயமா தான் ஒரு கம்பெனியை பார்க்க வேண்டியிருக்கு. நேத்து தான் ஏதோ போன்ல திருவள்ளூர் வரைக்கும் வர வேண்டிய வேலையில கார்மெண்ட்ஸ் ஒர்க்ல முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. சொன்னேன், இது திருவள்ளூர் தான், ஆனா வேற கம்பெனி. ஓஹோ, வேற கம்பெனி. சரி, எப்பதான் வருவீங்க? எப்படியும் நைட் ஆயிடும் விஜய். வரேன். ஏங்க, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அலவர்குளத்துக்கு போறேன். இதை எதுக்காக என்கிட்ட மறைக்கிறீங்க? இல்ல விஜய், போசனை கூட ஃபோனில் பேசுனதுக்கே நீ வந்து ஃபோனை கட் பண்ணிட்ட. இன்னைக்கு நேரில் போகிறேன்னு சொன்னால் வீணா நம்மளுக்குள்ள தான் சண்டை வரும். அது ஏன் அவாய்ட் பண்ணலாமேன்னு தான். நீ பாரு விஜய், ஆக்சுவலாக அது நல்ல கார்மெண்ட்ஸ். அதை போசனு பேசி விட்டோம்னா அவர் லைஃப் செட்டில் ஆகிடும். அதான் நேரில் போகலாமேன்னு. நீங்க தான் நான் சொல்றத கேட்க கூடாது, நான் செய்யறதா செய்வேங்கிறீங்க. அப்புறம் எதுக்காக? கிளம்புங்க. அலறுகுளம் போறேங்கிறது தெரிஞ்சு போச்சு. வாயை நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. அதான் நீங்க கிளம்புறேங்கிறீங்களா? கிளம்புங்க. உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சு மறைக்கல விஜய். போசனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் உங்ககிட்ட சொல்லாம. சாரி விஜய். வரேன். உங்க அப்பாவுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் இருக்கு. என்கிட்ட அவரால் ஒரு பொய் கூட சொல்ல முடியல. இறக்குங்க எல்லாத்தையும். என்ன செல்வம் இதெல்லாம்? சந்தோஷ் வீட்டில் இருந்த பொருள் எல்லாம். வீட்டு ஓனரு கண்ணா பின்னான்னு கத்துறான். பின்ன அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னி வரைக்கும் கொடுக்கல. வாடகை இன்னி வரைக்கும் 1 மாசம் கூட கொடுக்கல. அவன் சாமானெல்லாம் தூக்கி வெளியே போட்டான். அப்புறம் நான் தான் டெம்போ வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏன் அந்த ஆளோட பொருளை இந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர? வேற என்ன பண்ண சொல்ற? வீதியிலேயே விட்டு வர முடியும்? விட்டுட்டு வர வேண்டியதானே? அதனால யாருக்கு என்ன நஷ்டமாச்சு? அந்த பீட பிடிச்ச மனுஷனோட எந்த பொருள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன நிர்மலா இப்படிலாம் பேசுற? ஆமாண்ணே, அந்த ஆளோட பொருள் மட்டும் இல்ல, அந்த விளங்காத மனுஷன் பண்ணானே ஏதோ பீங்கா பிசினஸ், அதுல தேங்கி போன சாமான்களையும் ஏதோ வந்த வேலைக்கு கொண்டு போய் வித்துட்டு வா. அந்த ஆளு மூச்சு காத்துப்பட்ட எந்த பொருளும் நானும் என் புள்ள இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுல வித்துட்டு வர காசாவது ஏதோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். என்னடி சொல்ற நீ? நிஜமாதாமா சொல்றேன். நிர்மலா, நீ படுற பாட்டியும் மனசுல இருக்க சஞ்சலத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடி. இந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல இருக்குடி. எத்தனை நாளைக்கு தான் எனக்கு இந்த பாடம்? ஏம்மா நீ வேற, எனக்கு இருக்கிற பெரிய பலமே நீதாம்மா. ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டெம்போ வேற வச்சுக்கிட்டு என்ன பேசுறோம் என்ன பண்றோம் தெரியவானா? இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன்ல, அந்த ஆளை ஞாபகப்படுத்துற எந்த பொருளும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. முதல்ல எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஏத்துக்குப்பா மேல. இது பாருங்களா, நீ சொல்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். அதே மாதிரி இந்த பீங்கா சமாச்சாரத்தையும் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். பின்னாடி இதை நினைச்சு நீ வருத்தப்பட மாட்டல? என்னென்ன பேசுற நீ? பின்னாடி இல்ல, இனிமே எப்பவுமே அந்த ஆளை பத்தி பேச போறது கிடையாது. கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறேன்.
ஐயோ நிர்மலா என்னம்மா இதெல்லாம்? அந்த ஆள் சம்பந்தப்பட்ட எந்த பொருளுமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்றப்போ இதெல்லாம் மட்டும் எதுக்கு இருக்கணும்? யாராவது பாத்திரக்காரன் வந்தா கொண்டு போய் போடுங்க. இது பாரு நிர்மலா, மனசை போட்டு இப்படி அழட்டிக்காத. உன் மனசுக்கு உடம்புக்கு அது ஆகாது. பயப்படாதீங்க அண்ணி, நான் இப்ப ரொம்பவே தைரியமா இருக்கேன். உண்மையாவா சொல்ற? ஆமா பாட்டி, கவலைப்பட்டதுல முடிஞ்சு போச்சு. இப்ப என் மனசு வெறும் கோவம் மட்டும்தான் இருக்கு. நிர்மலா, அந்த கோவத்தை பத்திரமா வச்சுக்கோ. அது வைராகியமா உன் மனசுல மாறணும். என் மகன் எப்பவுமே வைராக்கியமா தான் இருப்பா. அடியே நிர்மலா, உன் கோவத்தை நீ மறந்துடாத. என்னைக்காவது உன் புருஷன் உன்னை பார்க்க வந்தான்னா அன்னைக்கு இதே கோவத்தை 100 மடங்கா நீ காட்டணும். பாட்டி, அங்க பாருங்க. சரியா இருக்கா? ஐயோ இவன் ஏன்டி இந்த நேரத்துல இங்க வர்றான்? தலையெழுத்து யார விட்டுச்சு? வரட்டும், வந்து நல்லா வாங்கி கட்டிட்டு போ.